ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பாக்கியலட்சுமி. இன்னைக்கு எபிசோட்ல வந்த சுவாரஸ்யமான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். ராதிகா கோபிட்ட சொல்றாங்க, மயு இவ்வளவு ஸ்வீட்டா இருக்கிறதுனால தான் எல்லாரும் அவளை ஹர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. கோபி கேக்குறாரு, அதனால தான் நீ டல்லா இருக்கியா ராதிகா, எங்க அப்பா பண்ணதை பத்தி சொல்றியா அப்படின்னு கேக்குறாரு. அதை பத்தி சொல்லல, மயு இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்ல அவர்கிட்ட அப்படின்னு சொல்றாங்க ராதிகா. மயு கோபிட்ட சொல்றாங்க, இன்னைக்கு நான் இனியா காட்ட போய் பேசுனேன், ஆனா அவங்க கிட்ட பேசவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் தான் நடந்துச்சா, என்ன நடந்துச்சுன்றத முழுசா சொல்லு அப்படின்னு சொல்றாங்க ராதிகா. ராதிகா கோபிட்ட சொல்றாங்க, மயு இன்னசென்ட்டா இனியாட்ட போய் பேச போயிருக்கிறா, ஆனா இனியா இவளை எல்லாரும் முன்னாடியும் திட்டி இருக்கிறா, அது போக பிடிச்சு கீழே தள்ளி விட்டுருக்கா அப்படின்னு சொல்றாங்க. இனியா அப்படி பண்ற பொண்ணு இல்லையே அப்படின்னு கோபி சொல்றாரு. அப்ப இவ என்ன பொய் சொல்றான்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு ராதிகா கேக்குறாங்க. அப்படி சொல்லல ராதிகா, ஏதாவது அடிபடிச்சா மயு உனக்கு அப்படின்னு ரொம்ப அக்கறையா விசாரிக்கிறாரு. மயு என்ன தப்பு பண்ணா, இவ மேல எதுக்கு இவ்வளவு வெறுப்ப காட்டணும் அப்படின்னு ராதிகா கேக்குறாங்க. ரெண்டு பேரையும் கஷ்டப்படுத்துறதுக்காக தான் நீங்க கல்யாணம் பண்ணீங்களா கோபி அப்படின்னு சொல்லிட்டு மயுவை கூட்டிட்டு கோபமா கதவை போய் சாத்திடுறாங்க. கோபி புலம்புறாரு, அரேஞ்ச் மேரேஜ்லயும் எனக்கு நிம்மதி இல்ல, லவ் மேரேஜ்லயும் நிம்மதி இல்ல, அப்ப எங்கதான் நிம்மதி இருக்கு அப்படின்னு புலம்புறாரு. அடுத்ததா பாக்கியா வீட்டுல நடக்கிறத காமிக்கிறாங்க. இனியா கேட்டுட்டு இருக்காங்க, செலின் அண்ணனுக்கு குழந்தை பிறந்தா அந்த குழந்தை என்ன எப்படி கூப்பிடும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அத்தன் தான் கூப்பிடும் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. எனக்கு 16 இயர்ஸ் தான் ஆகுது, அதுக்குள்ள அத்தனை கூப்பிடுறதெல்லாம் ரொம்ப ஓவர், அந்த குழந்தை என்ன அக்கன் தான் கூப்பிடணும் அப்படின்னு இனியா சொல்றாங்க. பாக்கியா மாமியார் சொல்றாங்க, வர்ஷினி கொண்டு வந்த ஸ்வீட் ரொம்ப நல்லா இருந்துச்சுல்ல பாக்கியா அப்படின்னு சொல்றாங்க. எழில் சொல்றாரு, இன்னைக்கு அவங்க வந்திருந்தாங்களா அப்படின்னு கேக்குறாரு. நீங்க ஒரே ஆபீஸ்ல தானே இருக்கிறீங்க, அவங்க வந்ததை சொல்லலையா அப்படின்னு கேக்குறாங்க பாக்கியாவோட மாமனை. ஜெனி சொல்றாங்க, நான் கன்சீவா இருக்கிறேன்னு அவங்ககிட்ட சொல்லியிருந்திருப்ப போல, அதான் என்ன பாக்குறதுக்காக வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. பாக்கியா மாமனார் சொல்றாரு, ரொம்ப நல்ல பொண்ணுப்பா வர்ஷினி, ரொம்ப அடக்கமா இருக்கா, இவ்வளவு பணம் இருந்தும் திமிரே இல்லாம இருக்கிறா அப்படின்னு சொல்றாரு. பாக்கியா மாமியார் சொல்றாங்க, உன் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒருத்தி வருவாளே அமிர்தா, ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி பம்மி பம்மி நடிப்பா, ஆனா வர்ஷினி நிஜமாவே வெகுலியா இருக்கிறா அப்படின்னு சொல்றாங்க. இந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எழில் பாக்கியாட்ட என்னமா இது அப்படின்னு கேக்குறாரு. கொஞ்சம் அமைதியா இரு அப்படின்னு சொல்லிடுறாங்க பாக்கியா. அடுத்ததான் செல்வி ஜெனிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, உனக்கு குழந்தை பிறந்தக்கு அப்புறம் நான் தான் தாலாட்டு பாடி தூங்க வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பாக்கியா வெளியில போயிட்டு வராங்க. எங்க போயிட்டு வரமா அப்படின்னு பாக்கியா மாமனார் கேக்குறாரு. உங்க ரெண்டு பேருக்கும் டேப்லெட்ஸ் வாங்குறதுக்காக போயிருந்தேன் மாமா அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. மாத்திரை வாங்குறதுக்கு எங்கிட்ட காசு வாங்கிக்கோன்னு சொல்லிருக்கிறோம்லமா அப்படின்னு சொல்றாங்க. என்கிட்ட இருந்துச்சு, அளவுக்கு அதிகமாவே இருந்துச்சு, தேவைப்பட்டா நான் கேட்டுக்கிறேன் அத்தை அப்படின்னு சொல்லிடுறாங்க பாக்கியா. முன்னாடிலாம் மாச கடைசி ஆனா மளிகை ஜாமா தீர்ந்து போச்சுன்னா பக்குன்னு இருக்கும், செலவுக்கு காசு கேட்கறதுக்கு பயந்து பயந்து நின்றுட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்போ என் கையிலே காசு இருக்கு, நானே தாராளமா செலவு பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. தாராளமா செலவு பண்ணவும் தோணுது, அதே நேரத்துல அதுக்காக சம்பாதிக்கணும்னு தோணுது அப்படின்னு சொல்லி பாக்கியா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நம்ம வீட்டாளுகளுக்கு அது பண்ணணும் இது பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணிட்டே இருக்கு அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. எப்படி சொல்றதுன்னு தெரியல மாமா, ஆனா எனக்கு மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு மாமா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க பாக்கியா. அடுத்ததான் அமிர்தா வீட்டுல நடக்கிறத காமிக்கிறாங்க. வர்ஷினி இப்போ அமிர்தா வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அமிர்தா வர்ஷினிய அவங்க அம்மா அப்பாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. எழில் தயாரிக்கிற படத்தோட ப்ரொடியூசரோட பொண்ணு இவங்க அப்படின்னு சொல்றாங்க. பிரியம்மா, நான் உன்னை பார்த்ததே இல்லைல்லம்மா அப்படின்னு சொல்றாங்க அமிர்தாவோட அம்மா. சின்ன பொண்ணா இருக்கிறல்லம்மா, அதனாலதான் அவ உரிமையா வாப்போன்னு சொல்லிட்டா, தப்பா எடுத்துக்காது அப்படின்னு அமிர்தாவோட அப்பா சொல்றாரு. நீங்க அமிர்தாவுக்கு அம்மா அப்பானா எனக்கும் அம்மா அப்பா தான் அப்படின்னு வர்ஷினி சொல்றாங்க. நீயும் எழில் மாதிரி மனசுல பட்டதை பட்டுன்னு பேசுறமா, எழிலுமே எங்களை அம்மா அப்பான்னு தான் கூப்பிடுவான் அப்படின்னு சொல்றாங்க. அவர் உங்களை அம்மா அப்பான்னு கூப்பிட்டாங்கன்னா நான் உங்க ரெண்டு பேரையும் அத்தை மாமான்னு தான் கூப்பிடணும் அப்படின்னு வர்ஷினி சொல்றாங்க. சொல்றது எங்களுக்கு புரியலமா அப்படின்னு அமிர்தாவோட அப்பா கேக்குறாரு. எழிலும் நானும் கல்யாணம் பண்ணிக்க போறோம், அவங்க குடும்பத்துல இருக்க எல்லாருக்கும் சம்மதம் தான் அப்படின்னு சொல்றாங்க. எழில் எல்லாத்தையும் பத்தி உங்ககிட்ட பேசுவாரு, இதை பத்தி உங்ககிட்ட சொல்லலையா அமிர்தா அப்படின்னு கேக்குறாங்க வர்ஷினி. இன்னும் ரெண்டு வீட்டு ஆள்களும் ஒன்னா பேசி மாப்பிள்ள பாக்குறது மட்டும்தான் பாக்கி அப்படின்னு சொல்றாங்க. வர்ஷினி அமிர்தாட்ட சொல்றாங்க, எங்க கல்யாணத்தை நீங்க தான் முன்னாடி நின்று நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. வர்ஷினி இப்போ கிளம்பி போயிடுறாங்க. அமிர்தா உங்க அம்மா அப்பாட்ட இதெல்லாம் உண்மையா இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அமிர்தா அப்பா சொல்றாரு, இதெல்லாம் நான் எதிர்பார்த்ததுதான் அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப வருத்தத்தோட அமிர்தா இருக்கிறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.